1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் படிப்போமாக. அப்படியே கீரியாத் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாயின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி அநேக நாட்கள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். 5வது வசனம் 4:5. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பால்கால்களையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். கடைசியா யாவரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். காலையில் ஒருவேளை இதுதான் முதல் முறையாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். மிஸ்பா, இந்த வார்த்தை இதுதான் முதல் முறையாக நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு அவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். நான் போன வாரம் நான் முடிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் முடித்தேன். 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கும்படி விரும்புகிறேன். 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை, சாமுவேலின் வார்த்தைகள் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். ஓகேவா? படிக்கலாமா? ஓகே, படிங்க பார்க்க. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம். யாருடைய வார்த்தை வந்தது? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தையை பேசுகிறோம்? ஒரு கணக்கு போட்டால் 1, 10, 100 ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம்ல. ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். இங்கே எழுதியிருக்கு சாமுவேலின் வார்த்தை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம். ஏன் அப்படி எழுதியிருக்கு? இந்த சாமுவேலுடைய வார்த்தையை மாத்திரம் ஏன் ஆண்டவர் எழுதுகிறார்னா, அவன் வார்த்தையில் 3 காரியங்கள் இருந்துதான். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வார்த்தையிலையும் இந்த 3 காரியங்கள் இருக்கணும்னு இன்னைக்கு காலையில் இதை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கவே போகிறோம். 3 காரியங்கள் இருந்துதான். படிக்கலாமா? அதே முந்தின வசனங்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பற்றிருக்கு. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்ஷபாய் வரை. முதலாவது ஏன் சாமுவேலின் வார்த்தை மிகவும் ஒரு பிரபலமா இருந்துச்சுன்னா காரணம், அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இருந்துச்சான்? சத்தமா சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை. எழுதிக்கிங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இரண்டாவது 21வது வசனம் 21வது வசனம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை என்ன பண்ணார்? இரண்டாவது சாமுவேல் வாயில வந்த வார்த்தை என்ன வார்த்தை? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். 3வது ஒரு வார்த்தை இருக்குது. அதை 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக. 3வது அவன் வார்த்தை எல்லாமே வல்லமையுள்ள வார்த்தையாக இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நாட்களில் திடீரென்ற ஒரு நாள் சாமுவேல் இருக்கிறாப்புல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் சண்டை நடக்குது.
அப்போ சண்டையை போட்டிருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற நேரம் இஸ்ரவேல் ஜனங்க தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் என்ன செய்யுதுன்னு தெரியல. உடனே அங்கே இருக்கிற மூப்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தோத்துட்டு இருக்கிறோம், எதை கொண்டு வந்து வச்சிடலாம், பெட்டியை கொண்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நேராக குட்டுன்னு போய் ஹாப்னி ஃபெனஹாஸுங்க அங்கே அப்படி தான் அங்கே நான் கற்பனை பாட்டி பார்த்தேன். இங்கே சண்டை போட்டே இருக்கிறானுங்க. ஹாப்னி ஃபெனஹாஸ் மாத்திரம் போகிறாங்க. போய் ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து பெட்டியை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க, அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க, சண்டை போகிற இடத்துல வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவர்கள் போகிறாங்க, அந்த சண்டையில் தோத்துடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தோத்துடுறாங்க. தோத்த உடனே அந்த ஒரு வருஷம் மாத்திரம் படிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தோன்னு என்ன செய்யணும் தெரியுமா? படிக்கலாமா? 4 அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். 4 அதிகாரம் 3ஆம் வசனம், 1 சாமுவேல் 4:3 நினைக்கிறேன். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் 3ஆம் வசனம் தானே? இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா பைபாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன் இந்த தோல்வி வந்தது என்று நீங்கள் ஆராய வேண்டும். எதனால் அந்த தோல்வி வந்துச்சு? ஒரு சிம்பிளா சொல்றேன். ஒரு அரசியல் தலைவர்களே இப்ப நடந்த இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து அறிகிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, சில நாட்களாய் ஆராய்ந்து அறிகிறார்கள். ஏன் இந்த ஸ்டேட்டில் நாம் தோத்தோம், ஏன் இந்த ஸ்டேட்டில் வின் பண்ணோம், ஏன் இந்த இடத்துல நம்ம தோத்தோம், ஏன் இந்த இடத்துல நம்ம வின் பண்ணோம், எதனால் என்று ஆராய்ந்து அறிகிறார்கள். ஒரு டீம், ஒரு கேம் விளையாடுற டீம் அது தோத்துருச்சுன்னா அவங்க ஆராய்ந்து அறியணும். ஏன் நம்ம இந்த கேமை தோத்துட்டோம், எங்க நம்ம கோட்டை விட்டோம். இதே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சரி. ஒரு தோல்வி வந்தவொன்னு அப்படியே பரவாயில்ல கர்த்தர் தோல்வி ஜெயமா மாத்திடுவார். இல்லை, ஏன் நீ தோல்வி பெற்றாய் என்று நீ ஆராய்ந்து அறியணும். அவங்க கேட்குறாங்க, இன்னைக்கு நம்ம ஏன் தோத்தோம்? நேத்து தோட்டது கேட்கல, இன்னைக்கு, டுடே, வை. இல்லை தகப்பன்மார்கள் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ஆராய்ந்து அறிந்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்களும் பிழைத்தீர்கள், உங்கள் பிள்ளைகளும் பிழைப்பார்கள். சண்டை முடிந்தது. ஒரே நாளில் 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை ஜனங்கள்? 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். அது மாத்திரமில்லை, அந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆயிருந்த ஏலியும் அவன் 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்தார்கள். அது மாத்திரமில்லை, அன்னைக்கு அந்த பெட்டி எங்க கொண்டு வந்து வச்சாங்க? எங்க இருக்க வேண்டிய பெட்டி? ஆலயத்தில் இருக்க வேண்டிய பெட்டி எங்க வந்துச்சு? யுத்த களத்தில் வந்துச்சு. பைபிளில் போட்டிருக்கு. அந்த நாள் கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய கையிலிருந்து போய் கர்த்தருடைய ஜனங்கள் கையிலிருந்து மாறி அது பெலிஸ்தியர்கள் கைகளில் போய் எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? கர்த்தருடைய மகிமை அற்று போய்விட்டது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கொடூரமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் பிரசன்னத்தை மாத்திரம் அவங்க வாழ்க்கையிலிருந்து போயிடவே கூடாது. தேவ பிரசன்னம் போயிருச்சு. யாரை விட்டு? இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவ பிரசன்னம் போயிருச்சு. கேட்டுங்க, இதை 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில் 3 அதிகாரத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னம் போயிருச்சு. தேவ பிரசன்னம் போயிட்டு அந்த தேவனுடைய பெட்டி யார் கையில் போயிடுச்சுன்னா எதிரி கையில் போயிடுச்சு. எதிரி கையில் போன உடனே அவங்க கையில் போன உடனே அந்த தேவ பிரசன்னத்தில் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கொப்பளம் வருது, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு அவங்க பார்த்தானுங்க, 7 மாதம் அங்கே இருந்துச்சு, இனி இந்த பெட்டி நம்ம ஊரில் இருந்தால் என்னது பிரச்சனைடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப யார்கிட்ட விட்டுட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பெலிஸ்தர் கொண்டு வந்து விட்டுட்டு எப்பா இந்த பெட்டினால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட விட்டுட்டானுங்க.
பைபிள்ல போட்டிருக்கு. இப்போதான் படிங்க. 7 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை படிக்க கேட்கிறேன். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து. இப்ப நல்லா கேட்டுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்துக்கு கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு. அங்க அபினதாப்னு ஒருத்தவங்க இருந்தாரு. அவர் வீட்டுல போய் அந்த பெட்டியை வைக்கிறாங்க. வச்சு கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த பெட்டி, கர்த்தருடைய பெட்டி வந்து எங்க நிக்குதுன்னா, எங்க இருக்கு? யாருடைய வீட்டுல இருக்கு? அபினதாபுடைய வீட்டுல இருக்கு. அங்க ஒரு பையனை கொண்டு வந்து அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. அடுத்த வசனம் 20வது வசனம். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. படிக்கலாமா இன்னொரு முறை? பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி, அநேக நாட்கள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அங்கே இருந்தது. அந்த பிரச்சனை என்ன பண்ணுச்சு? படிங்க அடுத்தது படிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி இருக்கு, ஆனால் அங்க என்ன இருக்கு? புலம்பல் இருக்கு. சரி, இப்ப கேட்டுங்க. இப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நல்லா புரிஞ்சு. 20 வருஷம். எத்தனை வருஷம்? இதே சாமுவேல் சின்ன பையனா இருக்கிறப்ப பார்க்கிறார். என்ன பார்க்கிறாருன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய ஜனங்களை விட்டு போகிறதை யார் பார்க்கிறா? சாமுவேல் பார்க்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் போய்விட்டது, கர்த்தருடைய பெட்டி போய்விட்டது, கர்த்தருடைய ஆளுமை போய்விட்டது என்று சாமுவேல் பார்க்கிறார். இப்ப 20 வருஷம், நல்லா கேட்டுங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் சாமுவேல் என்கிற பேரே இல்ல. 20 வருஷம் சாமுவேல் என்கிற பேரே இல்ல. இத்தனைக்கும் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், தீர்க்கதரிசியும் தெரியும். ஆனாலும் 20 வருஷம் அமைதலான வருஷம், 20 வருஷம் புலம்பலான வருஷம், 20 வருஷம் தன்னை காத்துக்கொண்ட வருஷம், 20 வருஷம் கர்த்தர் மகிமையே இல்லாத வருஷம், 20 வருஷம் கர்த்தருடைய தீர்ப்புகள், கர்த்தருடைய தரிசனமே இல்லாத வருஷம், 20 வருஷம். எனக்கு தெரியல எத்தனை பேர் இந்த கால வேளையில இருக்கிறீங்கன்னு தெரியல. பெட்டி இருக்கு, ஆனாலும் கர்த்தர் இல்லை. பைபிள் தூக்கிட்டு வர்றீங்க, உங்க வீட்டில் ஆண்டவர் ஒன்றும் இல்லை. 20 வருஷம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தேவ பிரசன்னத்தை நீங்க பார்த்தீங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தேவனுடைய அசைவாடுதலை பார்த்தீங்க. ஆனால் இப்ப கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்குதா இல்லையானே தெரியல. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் போய்விருச்சு. இப்ப அதை யார் பார்க்கிறா? சாமுவேலும் பார்க்கிறா. சாமுவேல் வந்து நிக்கிறான்ல. இப்ப கேட்டுங்க நல்லா, இன்னைக்கு இப்ப சொல்றது எல்லாம் எழுதிங்க. உங்க துக்கத்தை கர்த்தர் மாத்துறதுக்கு, உங்க அவமானத்தை மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்களை அங்கே செய்யணும். செஞ்சீங்கன்னா கர்த்தர் எதையெல்லாம் மாற்றுவார் என்று அதே இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். என்ன செய்தாராம்? சாமுவேல் திடீர்னு எல்லாரையும் கூப்பிட்டு படிங்க பார்க்கலாம். 4வது வருஷம் 3வது வருஷத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். முதலாவது ஒரு காரியம் சொல்றாரு, நீ மனம் திரும்பணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல 4 காரியத்தை நீங்க படிக்கலாம். அந்த வார்த்தை என்னது? எப்படி மனம் திரும்பணும்னு சொல்றாரு. 3ஆம் வசனத்தை படிக்கலாமா? இனி எப்படி மனம் திரும்பணும்னு ஒரு 4 காரியம் சொல்லுகிறார். படிக்கலாமா? உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில், முதலாவது சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புப்பா. மனம் திரும்புதலுடைய முதலாவது படி முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பு. 2வது பைபிள்ல போட்டிருக்கு, அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்துகளையும் உங்கள் நடுவில் இருந்து என்ன பண்ண? விலக்கு. இன்னைக்கு அவங்க கையில கேட்கிற உங்க குடும்பத்துல என்னென்ன அந்நிய காரியங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கு? அதை தான் அதிகமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அஸ்திரோத்துகளையும்
அந்நிய தேவர்களையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எதை அதிகமாக பார்க்குறீங்க? நீ எதை அதிகமாக பார்க்குறியோ அதுதான் உன்னுடைய அஸ்திரோத்தா இருக்கிறது. அதுதான் உன்னுடைய அந்நிய தேவர்களாய். நீங்கள் ஒரு வேளை பார்க்கலாம், பாஸ்டர் இது ஒன்றும் பெருசு பிரமாதமான, நான் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறேன். நீ எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தாலும் சரி, அது உன்னுக்கு அஸ்திரோத்தா இருக்குது. காரணம் அது அந்நிய காரியங்கள், அது தேவனுடைய காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அந்நிய காரியங்களை உன்னை விட்டு என்ன பண்ண, விலக்கு, ரிமூவ் இட். அடுத்த வார்த்தை பட்டிருக்கு, படிங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு என்னாகு, எப்படி இருக்கு? ஆண்டவர் சமூகத்துக்கு போகணுன்னா, ஆண்டவரே வேணாம் பாப்பா, சரி இப்போ விடு, நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஜோம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே ரொம்ப தூக்கமாக இருக்குப்பா, ஆண்டவரே கொஞ்சம் நான் இப்படி சைடில் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் வர்றேன், ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இப்படியே சைடில் போய் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு இப்படி வரும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், டைம் வேறு ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். ஆண்டவரே நான் ஜோம் பண்ணு தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலப்பா. நான் போயிட்டு திரும்ப நான் சாயங்காலம் என்ன பண்ணுறேன், நான் ஜோம் பண்ணுறேன். அப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியத்தில் நீ நேராக்கு. அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ப்ரொக்ராஸ்டினேஷன். இப்போ செய்யணும், ஆனால் அது எப்போ செய்வீங்க, அப்புறம் அப்புறம் லேட்டர். அந்த லேட்டர் தான் எப்பன்னே தெரியாது, அப்புறமேட்டு பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கிறேன். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியத்தை என்ன பண்ண, நீ படிங்களேன், கர்த்தருடைய காரியத்தை நீ நேராக்கு, நீ நேராக்கு, நீ நேராக்கு. இதுதான் அது சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில. கர்த்தர் சில காரியங்கள் மனம் திரும்ப சொல்றாருன்னா, முதலாவது உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நீ தொழுது கொள்ளணும். ரெண்டாவது, உன் கண்களுக்கு முன்பதாக உன் கைகளில் இருக்கிற சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன பண்ணுமா, நீங்களாக்கு. முதலாவது சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப. என்ன பண்ண, அடுத்த வசனம் படிக்கலாமா? அடுத்த வசனம் 7 அதிகாரம் அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இப்ப ஆராதனை செய்யறாங்க. அடுத்த வசனம் 5வது வசனம். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், இங்க பாரு, மனம் திரும்புதலுடைய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, வந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நான் உனக்காக ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, 20 வருஷமா எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனால் சாமுவேல் மட்டும் ஒன்று மறக்கவே இல்லை. ஒன்று என்ன, சாமுவேல் என்ன மறக்கலை, எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க, ஆனால் சாமுவேல் மட்டும் ஒன்று மறக்கலை. என்ன மறக்கல தெரியுமா, என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் உனக்காக ஜெபம் பண்றேன். உன் பையன் போயிருக்கலாம், உன் பொண்ணு போயிருக்கலாம், உன் கையில பெரிய நஷ்டம் இருக்கலாம், ஆனா ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாத, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாத. சாமுவேலுடைய வாழ்க்கையில அவ மிக 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 முக்கியமானது. இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன், சாமுவேலின் ஜெபம்னு எடுக்கிறேன் ஒரு நாள். அது இந்த நாட்கள் நான் முடிந்தா நான் எடுக்கிறேன். சாமுவேல் சின்ன வயதா இருந்தாலும் சரி, பெரிய வயதா இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் விடவே இல்லை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்டா, நீங்கெல்லாம் வாங்க. எங்க வாங்க, மிஸ்பாவுக்கு வாங்க. நீ மனம் திரும்புற, ஓகே, ஆனா மனம் திரும்புறது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன பண்ணணும், நீ தேவ சமூகத்துல வந்து நீ உபவாசம் பண்ணி ஜெபி. அடுத்த வார்த்தையில போட்டிருக்கோம், அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். இரண்டாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாயா. முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது உபவாசம் பண்ணி ஜெபித்தல். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. படிக்கலாம், அந்த வசனத்தை படிக்கலாம், 7வது வசனத்தை படிக்க பார்க்கலாம், 7, 8. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, நீ ஜெபம் பண்ணும் போதுதான் யார் வேலை செய்வா, யார் வேலை செய்வா, சத்ரு வேலை செய்வா. நல்லா கேட்டுங்க, நீங்க ஜெபம் பண்ண உட்காரும் போதுதான் யார் வேலை செய்வா, பிசாசு வேலை செய்வா. இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களே எத்தனை வருஷம் கழிச்சு ஜெபம் பண்றாங்க,
20 வருஷம் கழிச்சு எல்லாம் ஒண்ணா வந்து ஆண்டவரேன்னு பண்றாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருது, ஏய் யார் வர்றா, யார் வர்றா, பெலிஸ்தியன் வர்றான் 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 வர்றான்னு என்ன பண்ணுவாங்க? பைபிளில் போட்டிருக்கு, அவங்க வர்ற சத்தம் கேட்குது. யாருடைய சத்தம் கேட்குது? பெலிஸ்திய சத்தம் கேட்குது. நல்லா கேட்டுங்க. அந்த நேரம் சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் செய்கிறாரு? 8ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாய கர்த்தர். அடுத்த வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி 3வது அவன் பலி செலுத்துகிறான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செலுத்துகிறான்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செலுத்துகிறான்? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகம் 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 அதிகம், அதுவும் ஜெபிக்க முடியாத நேரம் வரும் பொழுது நீ ஜெபத்தை விட்டுறாத. நீ தேவ சமூகத்துல பலி செலுத்தும்படி வா. அல்ல கேட்டுங்க, என்ன செலுத்தும்படி வா? பலி செலுத்தும்படி வா. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்குது? சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி சாமுவேலுக்கு எல்லாமே ஒரே ஊர் இல்ல. பைபிள்ல போட்டிருக்கு, அவன் இருந்த ஊர் என்னது? சீலோம். படிச்சிங்களா? நம்ம படிச்சோம்ல. சீலோமிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அப்படித்தான் இருக்கு. அவன் இருந்த ஊரு. ஆனா கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தின எல்லாம் எது தெரியுமா? தான் முதல் பேர்சபா வரை இப்படி இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு, எல்லாம் எங்க வாங்க. சத்தமா சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கர்த்தர் ஒரு காரியத்தை யாருக்கு செய்யறான்? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் அடுத்தது ராமான்னு ஒரு ஊர் வரும், அப்புறம் பெத்லகேம்னு வரும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கோர்வையா வரும். நீங்க படிக்கும் பொழுது சாமுவேல் வாழ்க்கை உண்மையிலே சூப்பர்னா சூப்பர். உங்களை ஆண்டவர் பயன்படுத்தினா ஒரே இடத்துல பயன்படுத்த மாட்டார், அங்கங்க கொண்டு போய் தான் என்ன பண்ணுவார்? அவர் பயன்படுத்துவார். ஒரே இடத்துல வச்சு இல்லை 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 இல்லை. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு. எனக்கு பிடித்த வார்த்தை, ஆபிரகாம் அவன் காண்கிற தேசம் என்னன்னே தெரியாம அவன் தேவ சமூகத்தில் பரதேசியாய் சுற்றி தெரிந்தான். அவன் போன பரதேசியான ஊர்ல இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அவனை ஒவ்வொரு ஊர்லையும் சந்தித்து அவனுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு இடத்துல மட்டும் டென்ட், ஒரு இடத்துல அப்படியே மாட்டிடாத. இல்லை இல்லை, தேவன் எடுத்து பயன்படுத்துகிற விதங்களே வித்தியாசமானது. மிஸ்பாவில் 3 காரியங்கள். முதலாவது, அவர்கள் ஆண்டவரை மனம் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. 2வது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். 3வது, பலி செலுத்துறாங்க. கேட்டுங்க, என்ன செலுத்துறாங்க? பலி செலுத்துறாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? பலி செலுத்தின உடனே 20 வருஷமா இருந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எங்க தெரியுமா? மிஸ்பாவிலே. அதுவும் யார் மூலமா? சாமுவேல் மூலமாய் 3 காரியத்தை மட்டும் எழுதிருங்க. நான் இன்னொரு நாள் நான் உங்களோட பத்தி நான் பேசுகிறேன். 3 காரியங்கள். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர்கள் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். 20 வருஷமா கேட்டுங்க, 20 வருஷமா பெலிஸ்தியரின் கை ஓங்கி இருந்தது. இஸ்ரவேல்கள் தோல்வி சந்தித்தார்கள். ஆனால் மிஸ்பாவுக்கு வந்த பொழுது யார் தோல்வியில் இருந்தாங்களோ கர்த்தர் அவர்களை ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உன்னை மிஸ்பாவிலே சந்திக்கும்படி விரும்புகிறார். உங்க தோல்வியை யாருங்க சொன்னா நீ வாழ்க்கையில தோல்வியை பார்த்துக்கிட்டு இருப்ப? இல்ல, நீ மிஸ்பாவுக்கு வா. உன் தோல்வியை கர்த்தர் அதுக்கு சத்தத்தை கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாத்துவாரு? ஜெயமாய் மாற்றுவார். உங்களுக்கு உங்க அப்பா இல்ல முக்கியம், உங்க அம்மா இல்ல முக்கியம், உங்க பையன் கிடையாது முக்கியம், உங்க பொண்ணு கிடையாது முக்கியம், உங்க சொந்தக்காரங்க இல்லைங்க முக்கியங்க. நமக்கு தேவை தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தோல்வியை கர்த்தர் என்ன மாற்றாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு போச்சு. தேவனுடைய பிரசன்னம் போச்சு. படிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில், நல்லா கேட்டுங்க, சாமுவேல் இப்ப சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். பெலிஸ்தியர்கள் இப்ப இஸ்ரவேலுக்கு எதிராய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கம், பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியரின் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இரண்டாவது, எந்த மகிமை 20 வருஷத்துக்கு முன்னாடி போச்சோ அதே மகிமையை கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்து வைத்து இடி முழக்கத்தோடு நான் மீண்டும் உன்னோட இருக்கிறேன்னு கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். எந்த மகிமை, எந்த தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையை விட்டு போச்சோ, நான் திரும்ப சொல்றேன், அதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. மிஸ்பா, இழந்த மகிமையை மீண்டும் நீ பெறுவாய்.